மீனராசி நண்பர்களுக்கு ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட 4 பாதங்கள் ஆக 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க மீனராசியில் பிறந்தவங்க. இந்த மீனராசியில் தான் உலகத்திற்கு இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனானவன் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான பாதகாதிபதி புதன் நீசம் பெறுகிறார். அற்புதமான ஒரு மீனராசி நண்பர்கள். இவங்களுக்கு கவலையெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. தாய் வழி ஆதரவை பெற்றிருப்பாங்க. இவங்க நினச்சது நடக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க நினச்ச தொழிலில் இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் விரய சனி ஆரம்பிச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி உட்காந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை தப்பிக்க வச்சுருப்பார், பலத்தை வச்சுருப்பார். ஆனால் 26வது வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய சோதனை இருக்கும். அந்த சோதனைகளுக்கு விதை போடும் நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். எச்சரிக்கையாக இருங்க. நான் பயமுறுத்தலை. நடக்க போகிறத நீங்கள், அதாவது ஜோதிடன் என்பவன் நடக்க போகிறத எச்சரிக்கை செய்யணும். உங்களுக்கு திசா புத்தி, நீங்கள் பிறக்கும் பொழுது இருந்த திசா புத்தி நன்றாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு குரு தசை ஆரம்பிச்சிருப்பாங்க, சனி தசை முடிஞ்சிருக்கும். ஒரு நடுத்தர வயசாரங்க உங்களுக்கு புதன் தசை முடிஞ்சு அடுத்து கேது தசை ஆரம்பிக்கும். ஆனால் கேது தசை முடிஞ்சு உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர தசை உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடந்ததுன்னா பெரிய பாதகத்தை செஞ்சிடும். எல்லோரும் சுக்கிர தசை கொட்டி கொடுக்கும்பாங்க. மீனராசிக்கு அப்படி சொல்ல முடியாதே. 3க்கு 8க்கு அதிபதி எப்படி கொட்டி கொடுக்கும்? தேல் கொட்டுற மாதிரி தான் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சுப விரயம் இருக்குது. அதனால் திசா புத்தி எப்படி இருக்குது? உங்களுடைய நெருக்கமான ஜோதிடரை பாருங்கள். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா நல்லா இருக்கும். சூரிய தசை 6ஆம் அதிபதி தசை நல்லா இருக்காது. சந்திரன் 5ஆம் அதிபதி தசை நல்லா இருக்கும். செவ்வாய் நல்லா இருக்கும். ராகு இருக்க இடத்த பொறுத்து உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. இப்படித்தான் உங்கள் திசாபுத்தி கணக்கிடப்பட வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல காலமாக கெட்ட காலமாக நீங்கள் பிறக்கும்போது சனி எங்கே இருந்தது, சூரியன் எங்கே இருந்தது, செவ்வாய் எங்கே இருந்தது, சந்திரன் எங்கே இருந்தது, குரு எங்கே இருந்தது, உங்கள் திசாபுத்தி என்ன, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லணும். இருந்தாலும் இன்னும் இந்த 2.5 வருடம், அடுத்த 2.5 வருடம், ஒரு 5 வருடத்திற்கு நீங்கள் கொஞ்சம் சுமாரான பலனைத்தான் அனுபவிக்க போகிறீர்கள் கோச்சாரப்படி. அதனால் சனி பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே முதலில் பனிப்போர் ஏற்படும். வீட்டுக்குள்ளே வந்தால் எலியும் பூனையுமா இருக்க மாதிரி நிலைமையாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விடுங்க. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் தடப்பட்ட காரியத்தெல்லாம் சீக்கிரம் விரைஞ்சி முடிக்கிறதுக்கான காரியம் வந்திருக்கு. ஒரு பிரச்சனையை ஒரு முறைக்கு பல முறை பேசி முடிவு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆன்மீக நாட்டத்தில் அதிகமாக இருக்கும். நகையை அடகு வச்சுருந்த நகையை மீட்டு வேற ஒரு இடத்துல அடகு வைப்பீங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். யாரையும் நம்பி பொறுப்புகளை விடாதீங்க. எதாக இருந்தாலும் உங்கள் மேற்பார்வையில் உங்கள் கவனத்தில் செய்யுங்க. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா சதுரடி 60 ரூபாம்பான், இன்னொரு டிசைன் 70 ரூபாம்பான், இன்னொரு 90 ரூபாம்பான். சிக்கனமாக கடைப்பிடிங்க. இன்ஜினியர் பாட்டு சொல்லிட்டு விடுவார், அந்த 100 ரூபா போடுங்க, எல்லாம் 50 வருஷம் உழைக்கணும், 50 வருஷம் இருந்தால் பார்க்க போகிறோம். அதெல்லாம் கிடையாது. செலவு இப்படி தான் இழுத்துக்கிட்டு போகுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் யாரையாவது நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய தொழில்கள், கடன்கள் ஏற்படும். சித்தர்கள் ஆசி கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை நீங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு உயர்வை கொடுக்கும். 10 பேர் ப்ரமோஷனுக்கு காத்திருப்பான். ஆனால் உங்களுக்கு தூக்கி அந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ஏனால் திடீர்னு விபரீத ராஜயோகமாக 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில கௌரவ குறைச்சிகள் மறைமுகமாக உங்களை பற்றி ஒரு அவதூறு பேசக்கூடும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு. அதெல்லாம் நம்பாதீங்க. தந்தை கொஞ்சம் வயதான தந்தை இருந்தார்னா அவர் உங்கள் பக்கத்துலேயே வச்சிங்க. டெய்லி அவங்களுக்கு தேவையானதை கேளுங்க. முடிஞ்ச ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுங்கள். கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க.
புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். வீடு வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு போட்டு 11 சுற்று பைரவரை சுற்றிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு பெரிய முதலீடு இப்போ எதுவும் செய்யாதீங்க. விரயமான காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசுங்க, முதலீடை பார்த்து நடத்துங்க. கணவன் மனைவி வீடுக்குள்ளே பனிப்போர் வச்சுக்காதீங்க. மனசு விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. அஷ்டமியில் பைரவருக்கு பூசணிக்காய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். காலம் நல்லா இருந்தால் கிரகங்களும் நன்மையே செய்யும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.